வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகா பெரியவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நாம் செய்த புண்ணியம், பாக்கியம். இந்த பூமியில் நிறைய பேர் அவதரித்திருக்கிறார்கள். நிறைய சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள். 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், நிறைய ஜீவசமாதி. சித்தர் ஜீவசமாதின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு 10 சமாதியாவது இருக்கு. அங்கங்கேயும் ஆன்மீகத்தை வளர்ப்பதல்லாமல் ஆன்மீகத்தில் இருக்கும் மிக முக்கியமான நுண்ணிய விஷயங்களை நமக்காக எடுத்துரைத்த மகான்கள் வாழ்ந்த ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். இந்த பாரத தேசம், இதுல மகா பெரியவர் வடக்கே பயணங்களை முடித்துக் கொண்டு வந்த மகா பெரியவர் காஞ்சிபுரத்தில் எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். பாலப்பெரியவர் வந்த காலங்கள் அது. இப்பொழுது இருக்கும் மகா பெரியவர் வந்த காலம். அன்றைய தினம் ஜமீன்தார் குடும்பம் ஒன்று வடக்கிலிருந்து வந்து தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தார். அவருடைய முறை வருகின்ற பொழுது நமஸ்கரித்து மகா பெரியவாளை வணங்குகின்ற பொழுது தன்னுடைய காரியதரிசியை அழைத்து, திதியில கடைசியில வர்ற திதி எது அப்படின்னு கேட்டார். அமாவாசை, பௌர்ணமி. அப்ப முதல்ல சொன்னியே அது என்ன? அமாவாசை. அதுல கடைசியில இருக்கிற எழுத்து எடுத்துரு, அம்மாவா. அந்த நிக்கிறாங்களே அந்த அம்மா கிட்ட போய் இத கேளு அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஒன்றும் புரியல. அது என்ன, அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட போய் அம்மாவா அப்படின்னா எப்படி? இவர் உடனே போய் அந்த அம்மா கிட்ட போய் அம்மாவா அப்படின்னு கேட்க. ஆமா ஆமா நான் தான். அவங்க தானா? அது மகா பெரியவர் உடனே, என்ன இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காங்களாமா? இல்ல, பார்த்ததில்லை. நான் அவங்கள பார்த்திருக்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா நான் 2 வயது குழந்தையாக இருக்கிற பொழுது எங்களுடைய சமஸ்தானத்திற்கு மகா பெரியவர் வந்து பாத பூஜைகள் செய்திருக்கிறார்கள். என்னுடைய தந்தை இவர்களுக்கு வழிபாடு செய்வதற்காக எங்களுடைய ராஜ்யத்தில் இவர்களை அழைத்து நாங்கள் பூஜை செய்திருக்கிறோம். அப்பொழுது எனக்கு வயது 2 வயது, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்ததற்கான செய்தியை எனது தந்தை மூலம் நான் கேட்டறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2 வயது குழந்தை இப்பொழுது இவ்வளவு வளர்ந்த பிறகும் அந்த மகா பெரியவர் ஞாபகம் வைத்திருந்து அந்த குழந்தைதான் இந்த அம்மா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார் என்றால் அவருடைய ஞாபக சக்தி, 2வது தெய்வத்தினுடைய அனுகிரகம். இதெல்லாம் ஞாபக சக்தி எல்லாம் சாதாரணமா வந்துடாது. அம்பாளுடைய அனுகிரகம் இருப்பதினால்தான் இந்த குழந்தை 2 வயது குழந்தையை பார்த்த குழந்தையை இப்ப பேரிளம் பெண்ணாக பார்க்கின்ற பொழுதும் அந்த குழந்தை தான் இந்த பேரிளம் பெண் என்பதை எவ்வளவு தெளிவாக நம்முடைய காஞ்சி மகான் தெரிவிக்கிறார். அவருடைய ஞாபக சக்திக்கு இணையாக
முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா அந்த மகான் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த குடும்பத்திற்கு, ஜமீன்தார் குடும்பத்திற்கு ஆசிகள் வழங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். எத்தனை முறை நீங்கள் சென்றாலும் உங்களுடைய உறவினர்களை பற்றி, உங்களை பற்றி உங்கள் உறவினரிடத்திலும் விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஞானி அந்த மகான். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.